கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்த துயர சம்பவத்தின் எதிரொலியாக நெல்லை மாநகரில் தனியார் பேருந்துகளுக்கு வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? இந்த 2 நாட்களுக்கு முன்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி இருவர் அசுர வேகத்தில் வந்த தனியார் பேருந்து ஏறி இறங்கி மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் தலைமையில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், போக்குவரத்து துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இன்றைய தினம் அந்த பகுதிக்கு சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த விபத்து அசுர வேகத்தில், அதாவது தனியார் பேருந்தானது மிக அதிகமாக வேகத்தில் வந்ததும் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி மீது ஏறி இறங்கி அதாவது அரசு பேருந்துடைய வாகனங்கள் 2 சக்கரங்களும் சென்ற பிறகு அவர் பிரேக்கை அளித்திருக்கிறார். எனவே மிகவும் அதிவேகத்தில் இந்த தனியார் பேருந்து வந்தது இந்த விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாதாள சாக்கடை காரணமாக தோண்டப்பட்ட அந்த குழியின் காரணமாகத்தான் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மிகவும் ஸ்லோவாக சென்றிருக்கிறார். இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அந்த விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்துடைய உரிமமானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், தனியார் பேருந்துகள் மீது தொடர்ச்சியாக அதிக புகார்களானது வந்த வண்ணம் உள்ளன. அதாவது சரியான நேரத்திற்கு அந்த பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட நேரத்தை விட பல மடங்கு அதிக நேரத்தில் அவர்கள் இயக்கப்படுவதாகவும், அதிவேகத்தில் செல்வதாகவும் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக காவல்துறையின் தரப்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களுக்கான அறிவுரைகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இன்றைய தினம் இந்த ஆய்வுக்கு பின் செய்தியாளர் சந்தித்த அவர், மாநகர் பகுதிக்குள் தனியார் பேருந்துகள் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்றும், குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இந்த வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விதிமுறைகளை மீறும் தனியார் பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்படக்கூடிய அந்த குழிகளானது முழுமையாக பாதாள சாக்கடைகள் இந்த பணி நிறைவு பெற்ற பின்னரே அவர்கள் அந்த பணிகளை நிறைவு செய்யும் பணியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எந்த பகுதியில், அதாவது மக்கள் நடமாட்டம் உள்ள, போக்குவரத்து அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தோண்டப்பட்ட குழிகள் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மோகன், தொடர்ச்சியாக நெல்லை மாநகர் பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. அவைகளையும் ஆய்வு செய்து இது போன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையா இருக்கிறது. நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் இதற்கு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். கார்ப்பரேஷனோட பாதாள சாக்கடை பணி நடக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு மேன்ஹோல் டு மேன்ஹோல், அதாவது ஒரு மேன்ஹோல் டு மேன்ஹோல் ஒர்க்கு முடித்து அந்த பகுதியை ஹைவேஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை ரீலே பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் தோண்டணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அவங்க முதல்ல மொத்தமாக தோண்டி ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு பகுதியாக அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம், அந்த ஒரு அறிவுரை கொடுத்துருக்கு. மற்றபடி இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை என்க்ரோச்மெண்ட்டுமே இன்றைக்கி ரெவென்யூ டீம் அளந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நோட்டீஸ் கொடுத்து அதெல்லாமே அகற்றப்படும். மற்றபடி அங்கே டிராஃபிக் பஸ் நின்று மக்கள் ஏறுற இடத்துல மக்கள் ரோடை க்ராஸ் பண்ணி போய் பஸ் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது தவிர்க்கிறதுக்கு ஒரு டெம்பரரி ஒரு ட்ரையல் பேசிஸில் பே மாதிரி அமைச்சு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ட்ரையல் பண்ண போகிறோம். மற்றபடி இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் ஒரு ஓவர் பிரிட்ஜ் போடுறது தான். அந்த ப்ரப்போசல் நம்ம கவர்மெண்ட்டில் திருப்பி எடுத்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லா டீட்டெயில்ஸோடையும் ப்ரீஃப் பண்ண சொல்லி இன்றைக்கி அறிவுரை கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். அந்த ப்ராஜெக்ட் நம்ம கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணி வாங்கினா தான் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவாக இருக்கும். அதுக்கு எல்லா முயற்சிகளுமே நாங்கள் தனியார் பேருந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரூட் வயலேஷன், டைம் வயலேஷன், ஓவர் ஸ்பீடிங், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற பஸ் கூட ஐ வாஸ் தம் டு டெர்மினேட் த பர்மிட், பிகாஸ் அது ரொம்ப ஓவர் ஸ்பீடிங்கில் வந்திருக்காங்க. அந்த 2 ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரேக்கே அப்ளை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடோடு வந்திருக்காங்க.
ஸ்பீட் கவர்னர்ஸ் பொருந்தியும் வந்து பஸ் எல்லாம் ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறாங்க. ஸோ என்னோட அன்பான வேண்டுகோளாகவும் ஒரு வார்னிங்காகவும் இது வந்து அனைத்து ப்ரைவேட் பஸ் ஓனர்ஸும் நீங்கள் எடுத்து